ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பட்டா சிட்டா பதிவேடு இதெல்லாமே தெரிஞ்சிக்க ஒரு புதிய செயலியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நிலத்தின் சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை மொபைல் ஃபோன் வாயிலாக அறிவதற்காக புதிய செயலியை வருவாய்த்துறை பார்த்தா உருவாக்கி வருகிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் நேரடியாக பார்க்கும் ஒரு நிலத்தின் சர்வே எண் பட்டா எண் போன்ற விவரங்களை சரியாக கூறுவது எளிதல்ல. வருவாய்த்துறையின் ஆவணங்களை கையில் வைத்து இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உட்பட நிலம் இதுதானா என்பதை தெளிவாக கூறுவது எளிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தா தற்போது ஸ்மார்ட் போன்களில் உள்ள ஜிபிஎஸ் புவியியல் தகவல் தொகுப்பு வசதியை மக்கள் அதிகமாக பயன்படுத்த துவங்கியுள்ளனர். தற்போது யார் எந்த இடத்தில் இருந்தாலும் மொபைல் ஃபோனில் லைவ் லொக்கேஷன் பகிர்வதன் வாயிலாக சரியான இருப்பிடத்தை அறிய முடிகிறது. இதை அடிப்படையாக வைத்து நிலத்தின் விவரங்களை மக்கள் அறிய புதிய வசதியை வருவாய்த்துறை உருவாக்கி வருகிறது. இருப்பிடத்தை அறிய முடிகிறது. இதை அடிப்படையாக வைத்து தான் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோன் மூலமாக இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதில் இருக்க எல்லா இடத்துக்கான சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, அந்த இடம் யார் பெயரில் இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்கள் தங்கள் மொபைல் ஃபோனில் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்தால் போதும். அதில் தற்போது எந்த இடத்தில் இருக்கின்றனோ அந்த இடத்தின் கூகுள் வரைபடத்துடன் சர்வே எண் விவரங்கள் திரையில் வந்துவிடும். இதில் திரையை தேவைக்கேற்ப பெரிதாக்கி பார்த்தால் தங்களுக்கு தேவையான நிலத்துடைய சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, யார் பேரில் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தோன்னா அந்த பகுதியோட பதிவேடு, நில அலை வரைபடம், பட்டா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக அனைத்து பணிகளும் முடியும் போது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வசதிகளையுமே பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பார்த்தா ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. இது குறித்து நம்ம சேனலில் வீடியோவும் பார்த்தா போட்டிருக்கோம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு காமிக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு நிலத்தை நீங்கள் காமிக்கணும், இது யார் பேரில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்கு நேராக நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகி ஃபெச் ஆகி காமிக்கும். அதுக்கு கீழே பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர் ரெஜிஸ்டர்னுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் யாருக்கு, எத்தனை ஓனர் பெயர் என்ன, அவங்க ரிலேஷன் பெயர் என்ன, லேண்ட் டைப் என்ன, சர்வே நம்பர் என்ன, எத்தனை பவுண்டரி இருக்குது எல்லாமே பார்த்தா தெளிவாக கொடுத்துட்டாங்க. பட்டா நம்பர் என்னன்ற வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அதுக்கான எஃப்எம்பி ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான எஃப்எம்பி ஸ்கெட்ச் ஆன்லைனில் அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி எஃப்எம்பி ஸ்கெட்சை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி பட்டா நம்பர் நீங்கள் எடுக்கணும்னா பட்டா நம்பரை கிளிக் பண்ணி அந்த பட்டா நம்பர் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பட்டா காப்பி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் இந்த ஆப் பார்த்தா முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் அரசு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் முதல் முழுமையாக நடைமுறைக்கு வரும் எல்லா ஆப்ஷனுமே உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது என்னமான சர்வீஸ் இருக்குது இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.